Hi friends, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா திண்டுக்கல்ல இருக்கிற கோவில்பட்டின்ற ஊருக்கு வந்திருக்கோம். அங்க என்ன விசேஷம்னா காது குத்தல் விழா. அங்க எப்படி பண்றாங்க நம்ம அந்த வில்லேஜை பார்க்கலாம். நான் வீடியோஸ் போட்டு காமிக்கிறேன். பாத்தீங்களா தாய் மாமா வரிசையில பட்டாசு வெடிச்சுன்னு ஊர்வலம் மாதிரி வராங்க. எண்டுலேருந்து ஃபஸ்ட்டு வரையும் பட்டாசு வச்சு கிராண்டாக வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்க. அங்கே எப்படி கவனிக்கிறாங்கன்றத கொஞ்சம் பாருங்கள் எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காது குத்துற விழா. இந்த காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து காது எப்படி குத்துறாங்க பாருங்களேன். அந்த பொண்ணு எப்படி அழுவுது பாருங்களேன். அந்த பையன் நல்லா சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கான். ரொம்ப அந்த கோவில் வந்து பழைய காலத்து கோவில், ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய சொந்தக்காரங்க, நல்லா கிராண்டாக இருந்தது. கொஞ்சம் பாருங்கள், கிராமத்தில் மெட்ராஸில் பண்ணுறதோட நம்ம கிராமத்து ஸ்டைல் சூப்பராக இருக்குது. இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க அந்த குழந்தைக்கு வந்து கிஃப்ட் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரியம்மா அவங்கெல்லாம். இந்த ரெண்டு பாட்டி சம்பந்திங்க நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டி நடந்து வராங்க, வயசான பாட்டி. இந்த வயசுலேயும் தனியாக எப்படி நடந்து வராங்க பாருங்கள். இவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஜாலியாக பேசிட்டு அவங்கவுங்க சிரிச்சுண்டு ஜாலியாக இருக்காங்க. இந்த பக்கம் சொந்தக்காரங்க பெரியப்பா பாட்டி பெரியம்மா எல்லாரும் இது பண்ணிட்டுருக்காங்க. இந்த குட்டி பசங்க ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க பாருங்களேன். இவங்க கிராமத்து பாட்டெலாம் நல்லா பாடுவாங்க. எப்படி பாடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் வாங்க. பாடுமா, இங்கே எல்லாம் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். அஞ்சு தெருமாதிர மாறிய பத்தி யோசனையா, கொஞ்சம் பத்திக்காரரோட கூடுனது மோசந்தம்மா. அந்தாங்க வாங்க மல்லாச்சினாம்புறாங்க சிரிக்கி வர தோணலையா. இந்தாங்க வாங்க மருதாச்சி நாம்புறாங்க. போனாலும் போங்க உங்க போட்டவ தங்க. கண்டாங்கி புடவ கட்டி கை நிறைய வளைய வெட்டி கெண்ட ஓட்ட சீலை கட்டி கெஞ்சி வகலச்ச பேரு. இந்தாங்க வாங்க மருதாச்சி நம்புறாங்க. போனாலும் போங்க உங்க போட்டவ தங்க. கத்தலை ஓரத்தில கத்தி போரு செய்யல, கத்தலை ஓரத்தில கத்தி போரு செய்யல. நகமுடி பட்டு துண்டு நனையிறிய ரத்த தலை. இந்தாங்க வாங்க மருதாச்சி நம்புறாங்க. பாட்டி ரொம்ப சூப்பரா பாடுறீங்க. நீங்க விஜய் டிவில ட்ரை பண்ணலாம் பாட்டி, மெட்ராஸ்க்கு வாங்க. ஆனா இந்த ஊர்ல என்ன விசேஷம்? இந்த ஊர்ல காது குத்து. யாருக்குண்ணா? யாழிசை மிகாமன். அவங்க யாருண்ணா? உங்களுக்கு என்னென்ன வேணும்? எனக்கு பேரன். பேரனா? மகப்பிள்ள. ஓஹோ, ரொம்ப கிராண்டா பண்றாங்க போல இருக்கு கல்யாணம் மாதிரி. ஆமா ஆமா ஆமா. நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க நேத்தே வந்துட்டோம். நீங்க என்ன வேலை செய்றீங்கண்ணா? நான் எல்ஐசில சூப்பர்வைசர் ஏஜென்டா இருக்கிறோம். அப்படியா? உங்க வீடு எங்கண்ணா? எங்க வீடு ஆர்எம்டிசி நகர், திண்டுக்கல் மாவட்டம். அது எங்க இருக்குண்ணா? இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர். பஸ் வசதி இருக்காண்ணா? அருமையா இருக்குது. அங்க என்ன விசேஷங்க ஃபேமஸ்? அங்க என்ன நம்ம சுற்றுலா தலம் திண்டுக்கல் மலைக்கோட்டை, அபிராமி அம்மன் கோயில், மற்றபடி தலப்பாக்கட்டி பிரியாணி கடை, அதுதான் ஃபேமஸ். ஓஹோ, பிரியாணி அங்கேயும் ஃபேமஸா? ஆமா ஆமா. பரவாயில்லையே. அப்போ வந்துடலாம் போல இருக்கு உங்க வீட்டுக்குலாம். வாங்க, தாராளமா வாங்க. சரி, உங்க பேர் என்னம்மா? என் பேர் காமாட்சி. அப்படியா? நீங்க என்ன வேணும் அவங்களுக்கு? இப்போ இந்த வீட்டு விசேஷம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? அத்தை வேணும். அத்தை வேணுமா? நீங்க அம்மன் யாழிசையோட அத்தை. ஓஹோ, இங்க காது குத்தலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா பழைய காலத்து மரம். இந்த மரம் வந்து ரொம்ப வருஷத்து மரம். பெருசாக வேறாக வந்துட்டுருக்கு. அதாவது தலைமுறை சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி இந்த வேர் நிறைய வந்துட்டே இருக்குது. இந்த மரம் ரொம்ப புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கே. திண்டுக்கல்
சென்ட் மேரிஸ்ல படிக்கிறேன். ஓ, இங்கேருந்து எப்படி போவ? இங்கேருந்து பஸ் பிடிச்சி போயிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுவேன். எதுக்குமா வந்திருக்க? என்ன கோவில் இது? இது காமாட்சி அம்மன் கோயில். இவரை பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த அவங்களுக்கு சொந்தக்காரங்க. இவர்கிட்ட வந்து இந்த ஊரை பற்றி எப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அவர் வந்து அந்த ஊரை பற்றி சொன்னாங்க. என்ன காது குத்தல்னால் இப்படி தான் பண்ணுவாங்களா? ஊர் தெரு ஃபுல்லாக பந்தல் போட்டு ரேடியோலாம் வச்சு பாட்டு கச்சேரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஆடுலாம் வெட்டி இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஊரில் இருக்கவங்க ரொம்ப அன்பாக நல்லா பேசுகிறாங்க. அந்த ஊரே ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குது. ஒரே இங்கே மெட்ராஸில் பஸ்ஸும் கிஸும் ரொம்ப கச்ச கச்சன்னு பார்த்துட்டு இப்போ அந்த கிராமத்தில் போய் அமைதியாக பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருந்து. இதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு எந்தெந்த கிராமம் இதை மாதிரி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டு சொல்லுங்கள். நானும் போய் பார்க்குறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.